ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வார காதல் ராசி பலன். எந்தெந்த ராசிகளுக்கு? மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். ஓகே, இந்த 4 ராசிகளுக்குமான இந்த வார காதல் ராசி பலன் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே, மேஷ ராசி 5 ஆஃப் வான்ஸ், ரிஷப ராசி 5 ஆஃப் ஷார்ட்ஸ், மிதுன ராசி 8 ஆஃப் ஷார்ட்ஸ், கடக ராசி 4 ஆஃப் வான்ஸ். ஓகே, இப்போ இந்த 4 ராசிகளுக்குமான இந்த வார காதல் ராசி பலன் என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் 4 ராசிகளுக்குமான இந்த வார காதல் ராசி பலன். மேஷ ராசி, ரிஷபம், மிதுனம், கடகம். ஓகே, இந்த 4 ராசிக்காரர்கள் வந்து காதல் வாழ்க்கையில் இருக்கீங்கன்னா உங்களோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த வாரம்? திருமண வாழ்க்கையில் இருக்கீங்க அப்படின்னா திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? நோ கான்டாக்ட் செப்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சிங்கிள்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த வாரம் காத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ ரீடிங்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 5 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாரம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, 2 பேருமே ஒரே விஷயத்தில் ரொம்ப பிடிவாதமாக இருப்பீங்க. நான் சொல்கிறது தான் சரி அப்படின்ற மாதிரியான பிடிவாதம் இருக்கும். ரொம்ப ஸ்டபனாக இருப்பீங்க. உங்களோட வலிமையை காட்டுறதுக்கு வந்து 2 பேருமே ட்ரை பண்ணுவீங்க. ஓகேவா, ஆனால் இதை வந்து ஒரு போட்டி மாதிரி எடுத்துக்காமல் ஒரு புரிதல், நல்ல ஒரு புரிதல் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகும். ஓகேவா, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம்ஸ் இந்த வாரம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சில பேர் வீட்டில் வந்து பேசுகிற விஷயங்களில் நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வரும். யார் சொல்கிறது சரி அப்படிங்கிற வாக்குவாதங்கள்லாம் ஏற்படும். ஸோ அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை பெருசாகாது. ஓகே, இந்த வாரம் அமைதியாக இருந்தீங்கன்னா திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கும். ஸோ இந்த வாரம் நீங்கள் அமைதியை கடைபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் உங்ககிட்ட வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஆனால் யாரை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கும். உங்களோட மனசை கேட்டு தான் நீங்கள் வந்து முடிவு பண்ணணும். யார் உங்களுக்கு லைஃப் லாங் வருவாங்க, எந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு லாங் லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும், லாங் லாஸ்டிங் கமிட்மெண்ட்டாக கொடுக்கும் அப்படிங்கிறத யோசித்து நீங்கள் முடிவெடுக்கணும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, நீங்கள் நோ கான்டாக்ட் செப்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பர்சன் உங்களை நினச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் அவங்களோட மனசில் வந்து இன்னுமே சில நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்லாம் இருக்குது. ஓகே, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகும். ஓகேவா, இந்த ரிலேஷன்ஷிப் திரும்பவும் ரீயூனியன் ஆகும், ரீகன்சில் ஆகும். ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கிளியர் ஆகணும் அப்படின்னா கம்யூனிகேஷனை கிளியர் பண்ணணும். ஓகேவா, கம்யூனிகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த வாரம் ஓப்பன் டாக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ரீயூனியன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து பார்த்தோன்னா ரிஷபராசி 5 ஆஃப் ஷார்ட்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து ஒரு அழுத்தமான ஒரு வாரமாக இருக்குது. மன அழுத்தங்கள் நிறைந்த ஒரு வாரமாக இருக்குது. லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்கள் 2 பேருக்குள்ளேயுமே வந்து நிறைய ஈகோ கிளாஷஸ் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. யார் வந்து சக்ஸஸ் ஆகிறது, யார் சொல்கிறது வெற்றி, யார் ஜெயிக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் உங்கள் 2 பேர்கிட்டையுமே இருக்குது. இது வந்து காதல் உறவுக்கு வந்து அவ்வளோ ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி பழைய விஷயங்களை பேசி பேசி திரும்ப திரும்ப பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்க வேண்டாம். ஓகேவா, உங்கள் பர்சன் மன்னிப்பு கேட்டாங்கன்னா நீங்கள் மன்னிச்சிருங்க. நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கேட்டுருங்க. ஓகேவா, மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சா கேட்டுருங்க, மன்னிப்பு கேட்டாங்கன்னா மன்னிச்சிருங்க, அவ்வளோதான். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியாக போகும். இல்லைன்னா இந்த வாரம் ஏற்படுற பிரச்சனை வந்து அப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும் அடுத்த வாரமும். ஸோ இந்த வாரம் தெளிவாக பேசி அமைதியாக பேசி பிரச்சனைகளை சால்வ் பண்ணுங்கள். மன்னிப்பு கேட்டுருங்க 2 பேருமே. லவ் ரிலேஷன்ஷிப்பில் யார் மன்னிப்பு கேட்டால் என்ன, எந்த ஈகோவும் வேண்டாம், மன்னிப்பு கேட்டுருங்க, அதுதான் மருந்து. ஓகே, அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சொல்லாமல் நிறைய விஷயங்களை மறைச்சி வச்சிட்ருக்கலாம். அதால் மனசில் வந்து ஒரு அழுத்தம் ஏற்பட்டிருக்கும். மனசில் வலி, காயம் எல்லாமே இருக்கும். ஸோ மனசில் என்ன படுதோ அதை பட்டுன்னு கேட்டுருங்க. அதுதான் ஒரே சொல்யூஷன். பேசாமல் நாட்களை கடத்தாதீங்க, தள்ளி போடாதீங்க. என்ன தோணுதோ அதை பேசிடுங்க. ஆனால் பேசுகிற விதம் ரொம்ப முக்கியம். அமைதியான ஒரு உரையாடல், அமைதியான ஒரு பேச்சுவார்த்தை தான் இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா, கோபப்பட்டு பேசுனீங்க அப்படின்னா முதலுக்கே மோசங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ ரொம்ப பொறுமையாக அமைதியாக பேசுனீங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆகிடும். ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பாக இது இருக்கும். ஓகே, சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பழைய அனுபவத்தால் வந்து நீங்கள் ஒரு நியூ ரிலேஷன்ஷிப்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு ரொம்ப தயக்கம் காட்டலாம். ஓகே,
ஆனால் அதை கடந்து வந்தீங்கன்னா தான் உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல பர்சன், நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு அன்பும் உண்மையும் கொண்ட ஒரு பர்சன் வரத்துக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ நீங்கள் பழைய விஷயங்களெல்லாம் தூக்கி போட்டுட்டு பழைய விஷயங்களிலிருந்து வெளியே வரணும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அதே மாதிரி நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பர்சன் மனசில் இப்போ வந்து ஒரு கில்ட் ஃபீல் இருக்குது. ஓகேங்களா, ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியில் சிக்கி தவிக்கிறாங்க. அவங்க வந்து உங்களை டிஸ்டன்ஸில் வச்சுருந்தாலுமே அவங்களுக்கு இப்போ வந்து அதுவே பாரமாகிட்டுருக்கு. ஏன் இப்படி ஒரு டிசிஷன் எடுத்தோம், எதுக்காக பிரிஞ்சு வந்தோம், ஏன் செப்பரேஷனுக்கு வந்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த வாரம் அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் சாஃப்ட் அப்ரோச் தேவை. ஓகேவா, அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட சாஃப்டாக நடந்துக்கணும். ஓகேவா, அவங்க ஏதாவது கோபப்பட்டு பேசினாலும் நீங்கள் அமைதியாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகும். ஓகே, அடுத்து பார்த்தோன்னா மிதுன ராசி. மிதுன ராசிக்கு பார்த்தோன்னா 8 ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை வந்து எதுவுமே இல்லை, பெருசாக சொல்கிற அளவுக்கு பிரச்சனை எதுவும் இல்லை. ஆனால் மனசுக்குள்ளே உங்களுக்கு பயம் இருக்குது. ஓகேவா, ஒரு கட்டுப்பாடு உங்களையே கட்டி போட்டு வச்சுருக்கீங்க. ஒரு பயம், ஏதோ ஒரு பயத்தில் சிக்கி போயிருக்கீங்க. நம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்க. உங்கள் பர்சன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஓகே, நிதானமாக யோசிச்சிங்க அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் உங்ககிட்டயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் எல்லாம் அடக்கி வச்சிட்ருக்கிறது வந்து பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். ஓகேவா, ஸோ உங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். சரிங்களா, அப்போ தான் உங்கள் பார்ட்னர் உங்களை புரிஞ்சுப்பாங்க. சொன்னாதான் விஷயம் புரியும். வெளிப்படுத்தினாதான் கோபத்தை தான் நம்ம வெளிப்படுத்தக்கூடாது, அன்பை வெளிப்படுத்துறதுக்கு யோசிக்கவே கூடாது. அதுதான் உங்களுக்கான மெசேஜ் இந்த வாரம். ஓகேவா, உங்களோட அன்பை உங்கள் பர்சன் கிட்ட, உங்கள் பார்ட்னர் கிட்ட தயக்கம் இல்லாமல் வெளிப்படுத்துங்க. அதுதான் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பை இன்னும் டீப்பாக்கும், ஸ்ட்ராங்காக்கும். ஓகே, சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்களே வந்து உங்களை தடுத்து வச்சிட்ருக்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது. ஓகேவா, உங்களை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணணும். அப்போ தான் புதுசாக யாராவது உங்கள் வாழ்க்கையில் வரத்துக்கான வாய்ப்பு அமையும். ஓகே, அடுத்து நோ கான்டாக்ட் ஆர் செப்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, உங்கள் பர்சன் வந்து அவங்களால தானே வந்து பேச முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. அவங்க மனசுக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி, ஒரு பயம் இருக்குது. ஆனால் உங்களை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க, உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. சில நாட்கள்லேயே அவங்க சீக்கிரமாக உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்டேருந்து கண்டிப்பாக ஒரு மெசேஜ் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறது தான் 8 ஆஃப் ஷோர்ட்ஸ் மூலிமா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ். ஓகே, அடுத்து பார்த்தோன்னா கடகராசி 4 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான கார்டு, ரொம்ப பெரிய பாசிட்டிவான ஒரு கார்டு. ஓகேவா, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சந்தோஷம், ஒரு பேலன்ஸ், ஒரு செலிப்ரேஷன் எல்லாமே இந்த வாரம் இருக்குது. ஓகே, சில பேருக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கலாம், சில பேருக்கு திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் நடக்கலாம். ஓகேங்களா, ஸோ லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் ஒரு பாசிட்டிவ் சைன், நெக்ஸ்ட் லெவலுக்கான ஒரு சைன் கண்டிப்பாக கிடைக்கும், தெரியும். ஓகே, திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் வந்து ஒரு அமைதி இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி கூட ஒரு செலிப்ரேஷன், ஒரு கெட் டுகெதர் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு செலிப்ரேஷன் மோடில் தான் இருப்பீங்க இந்த வாரம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரிலேட்டிவ்ஸை மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் வீட்டுக்கு விருந்தாளிகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யார் வீட்டுக்காவது விருந்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பீங்க, நீங்களும் உங்கள் பார்ட்னரும். உங்கள் குடும்ப சூழல் வந்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் தொடங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவோ அல்லது ஏதாவது ஒரு கெட் டுகெதரை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவோ அல்லது ஏதாவது ஒரு கேதரிங், ஒரு சோஷியல் கேதரிங் ஆர் ஏதோ ஒரு கெட் டுகெதரிங்கில் உங்களோட ஸ்பெஷல் பர்சனை நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, யூனிவர்ஸ் வந்து உங்கள் லைஃப் பார்ட்னரை உங்களை இந்த வாரம் அறிமுகப்படுத்தி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுவே நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க, செப்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுக்கு வந்து உங்களை வந்து திரும்பவும் பார்க்கணுங்கிற ஆசை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது மனசுக்குள்ளே. ஓகேவா, திரும்ப உங்களை பார்க்கணும், உங்கள் கூட பேசணும், உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஸோ இந்த வாரத்தில் ஒரு ரீயூனியன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை, அட்லீஸ்ட் உங்கள் பர்சனை நீங்கள் மீட் பண்ணுறதுக்காவது இந்த யூனிவர்ஸ் சான்ஸ் அமைச்சு கொடுப்பாங்க. ஓகேங்களா, இது வந்து இந்த முறை வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் ஒரு நல்ல திசையில் போகும் அப்படிங்கிறது தான்
இந்த கார்டு மூலமா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ். ஓகேவா? ஸோ இது நாலுமே வந்து இந்த 4 ராசிக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரம் பயமோ போட்டியோ சண்டையோ இதெல்லாம் இருந்தாலுமே வார முடிவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அன்பு, இந்த காதல், பாசம், பரிவு இது எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ வார தொடக்கத்தில் வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல வார கடைசியில் எல்லாமே சால்வ் ஆகி திரும்பவும் பழைய மாதிரி வந்துடுவீங்க. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரொம்ப ஒரு சந்தோஷமான வாரமாக இருக்கும். ஓகே, மிதுனத்துக்கும் ரிஷபத்துக்கும் வந்து ஒரு மனசை திறந்து பேசுனீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மேஷ ராசிக்காரங்க ஆர்கியூமெண்ட்ஸை அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா லவ் ரிலேஷன்ஷிப் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? இதுதான் இந்த 4 ராசிக்காரர்களுக்குமான இந்த வார காதல் ராசி பலன். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.